வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் மருத்துவர் எஸ்டி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். எந்த மாதிரி உணவுகள்லாம் மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது, இல்லை மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கும், எந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம கான்ஸ்டிபேஷனுக்கு அவாய்ட் பண்ணணும், அதாவது தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். ஏன் அப்படின்னா, இதுக்கு முந்தின ஒரு எபிசோடில் நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு என்னது அப்படின்னா, டெய்லி ரொம்ப ஃப்ரீயாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கோமா அப்படின்னு கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நிறையா பேர் அதை கொஞ்சம் அப்படியே அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, ஒரு 2-3 நாள் கழித்து போனால் கூட என்ன அப்படின்னு. அப்படிலாம் இருக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, அதுதான் பேசிக்கலி நம்ம ஒரு கழிவுகள். அப்போ உடல்லேருந்து கழிவுகள் டெய்லி அகற்றப்பட வேண்டும். ஆனால் நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். குறைஞ்சது 2 வேளையாவது சாப்பிட்றோம். அப்போ ஒரு டைமாவது நம்ம எவாக்குவேட் பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அப்போ மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா அது மனதுக்கும் சிக்கலை கொடுக்குங்கிறாங்க. ஃபிசிக்கலாக மட்டும் நம்மளுக்கு தொந்தரவு பண்ணாது, வயிற்றில் மட்டும். ஈவன் நம்மளுடைய அட்டென்ஷன், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அது கூட கொஞ்சம் நம்மளால் சரியாக பண்ண முடியாது. அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ஃபஸ்ட்டு டிப்பே என்ன அப்படின்னா, ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஹைட்ரேஷன் இருந்தால் தான் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மூமெண்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா, பிளெயின் ட்ரிங்கிங் வாட்டர். ஒருத்தங்க குறைஞ்சது அவங்க 2 லிட்டர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடித்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, அதுலேயே சரியாயிடும். ஏன் அப்படின்னா, பொதுவாக மலச்சிக்கல் யாருக்கு ரொம்ப காமனாக இருக்கும்? ரொம்ப வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப காமன். ஏன்? வயது ஏற ஏற நம்ம பெரிஸ்டால்டிக், அந்த குடலுடைய மூமெண்ட் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். அந்த தசைகளின் ஒரு ஸ்ட்ரென்த்தும் குறையும். அப்போ நீங்கள் நல்ல ஃபுட்டோட வால்யூமும் இருக்கணும். அப்போ வால்யூம் இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறையா குடித்தா வால்யூம், அப்போ பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் ஆரம்பிச்சிடும். 2வது, தேவையான அளவு உணவு உட்கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது. அப்போ ரொம்ப பட்னியாக கிடக்காங்க வயசானவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்துடும். அப்போ மலச்சிக்கல் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, மலச்சிக்கல் வந்தால் இது ஏதோ மோஷனோடு விட்டு போகிறது இல்லை. நாளடைவில் அவங்களுக்கு பைல்ஸ், மூலம், ஃபிஷர், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை கொடுக்கும். வாய் துர்நாற்றம், அது மட்டும் இல்லாமல் மலக்குடல் புற்றுநோயே உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரானது மலச்சிக்கல். அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு எந்த மாதிரி உணவு முறையை நம்ம மாற்றினா இதிலிருந்து வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம், இல்லை மலச்சிக்கல் வந்துட்டா கூட அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா, நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள். எதில் நார்ச்சத்து இருக்குது? சந்தேகமே இல்லை, தாவர உணவுகளில் மட்டும்தான் நார்ச்சத்து இருக்கிறது. வேற எந்த அசைவ உணவிலும் நார்ச்சத்து அறவே கிடையாது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ என்ன சாப்பிடணும்? ரொம்ப ரொம்ப எளிமையாக சீப்பான ஒரு உணவு தான். என்னது? கீரைகள். அது எந்த கீரையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டெய்லி குறிப்பாக ஒரு நபருக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷனே எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, 50 கிராம் கீரைகள் எல்லாருமே சாப்பிடணும் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கீரைகள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து காய்கறிகள். காய்கறிகளில் குறிப்பாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பீன்ஸ் வெரைட்டிஸ். அது என்ன பீன்ஸாக இருந்தாலும் சரி, கிளஸ்டர் பீன்ஸ், அதாவது கொத்தவரங்காய் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஞ்சு பீன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃப்ளாட் பீன்ஸாக இருந்தாலும் சரி, அவரைக்காய், இந்த மாதிரி பீன்ஸ் வெரைட்டிஸ். அப்புறம் முருங்கைக்காய். முருங்கைக்காயிலெல்லாம் ஒரு 9 மில்லிகிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்குது. இந்த பீன்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிலலாம் 3.5 இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாழைப்பழம், பப்பாளி, கொய்யா, இந்த மாதிரி பழங்கள்லாம் நிறைய ஃபைபர் இருக்குது, அது நிறைய நீர்ச்சத்து இருக்கிறது. இதுக்கு மலச்சிக்கல் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். என்னால் பழமும் சாப்பிட முடியல, எவ்வளோ சாப்பிடணும்? டெய்லி ஒரு 100 கிராமாவது சாப்பிடணும். காய்கறிகள் 200 கிராம் கண்டிப்பாக சாப்பிடணும். கிழங்கு வகையில் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் போதுமானது. அசைவ உணவை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் அசைவ உணவத்தை. எனக்கு பழம் சாப்பிட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் காஞ்ச அத்திப்பழம், இல்லை காஞ்ச கருப்பு திராட்சை, இதையாவது நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, தண்ணியில் ஊற போட்டுனாலும் சரி, இல்லை சும்மா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலும் சரி, நல்லா நம்மளுக்கு மலச்சிக்கலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸ், முளைவிட்ட
பயறுகள், முளைவிட்ட தானியங்கள், கோதுமை, கொள்ளு, ராகி, இந்த மாதிரி முளைவிட்ட பயிர்கள், வெந்தயம், முளைவிட்ட வெந்தயம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் அறவே நீங்கிவிடும். அப்போ மலச்சிக்கல் நம்மளுக்கு ஸ்டமக் நல்லா கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட பாடியே வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் ஈஸியாக இந்த மாதிரி உணவுகளை பின்பற்றுங்க. ஈஸியாக நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.